ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முதல் 86 நாள் டிஜிகோல்டு சேவிங்ஸ் எனக்கு எப்படி இருந்தது, எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிது, ஸோ அதை கண்டினியூ பண்ண போகிறேனா இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறேனாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஜிஆர்டியோட ஆவரேஜ் கோல்டு ரேட் எப்படி இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம இவ்வளோ அமௌண்ட் டிஜிகோல்டில் சேவ் பண்ணியிருக்கோம். ஆனால் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா க்ராஷ் ஆகிட்டே இருக்குது. நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னால் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு ரிலேட்டட் எல்லா டைப்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஹை பட்டனும் கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ண வெயிட் 1 கிராம் 7 மில்லிகிராம்ஸ் சேர்த்துருக்கேன். பெனிஃபிட் 128 மில்லிகிராம்ஸ். டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணது 13,722 ரூபா. அமௌண்ட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது 126. ஸோ எத்தனை பேமெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஃபெயில் ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் அப்கமிங்கில் இப்போ சொல்கிறேன். ஸ்கீம் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா December 25th 2025 அண்ட் அப்போ கோல்டு ரேட் 12,765 ரூபா. 100 ருபீஸ் போட்டால் 8 மில்லிகிராம் 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆச்சு. ஸோ அடுத்த ஒரு மாதம், அதாவது ஜனவரி 25, 26 அமௌண்ட் போட்டப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 14,540 ரூபா. அப்போ 104 ரூபா போட்டால் தான் 7 மில்லிகிராம் 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் மந்த் அடுத்தது, ஸோ February 28 14,810 ரூபா. 106 ரூபா போட்டால் தான் 7 மில்லிகிராமும் 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டும் எனக்கு ஏறிச்சு. லாஸ்ட்டாக நான் பேமெண்ட் பண்ணப்போ டேட் பார்த்திங்கன்னா February 28 அன்றைக்கி பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு பேமெண்ட்டு ஒரு 1000 ருபீஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருந்தேன். அப்போ 14,810 ரூபா கோல்டு ரேட்டு. அதுக்கப்புறம் இன்னும் நான் பேமெண்ட்டே பண்ணலை, பிகாஸ் கையில் அமௌண்ட் இல்லை. ஒரு 1000 ருபீஸ் இருந்தது, நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டேன் அப்போதைக்கு. ஸோ எனக்கு கிராஜுவலாக கோல்டு ரேட் அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அதனால் கையில் இருந்த அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 பேமெண்ட் மேலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் 13,380 ரூபா. ஆனால் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு அமௌண்ட்டு கிடையாது இப்போதைக்கு. ஸோ டோட்டலாக 88 டேஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்கீமை நான் ஜாயின் பண்ணி. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 32 டேஸ் இருக்குது. இந்த 7% பெனிஃபிட் எனக்கு முடிகிறதுக்கு நீங்கள் December 25th ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 7% பெனிஃபிட் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 32 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 கிராமாவது சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த 88 டேஸில் நான் சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா 1 கிராம் சேர்த்துருக்கேன், 7 மில்லிகிராம். அண்ட் பெனிஃபிட்டாக பார்த்திங்கன்னா 128 மில்லிகிராம் சேர்த்துருக்கேன். 131 பேமெண்ட் பண்ணேன். ஆனால் அதில் 4 பேமெண்ட் எனக்கு ஃபெயில்டாக இருந்துச்சு. 1 பேமெண்ட் 500 ருபீஸ் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 3 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகிருந்தது. ஸோ டோட்டலாக 128 மில்லிகிராம் பெனிஃபிட் எனக்கு ஆட் ஆகிருந்தது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மில்லிகிராம் நமக்கு ஆட் ஆகும். அதனால தான் நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் போட்டாலுமே அதை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி போட சொல்கிற காரணம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வருவோம். டோட்டல் பார்த்திங்கன்னா நான் 13,722 ரூபா பே பண்ணியிருக்கேன் அமௌண்ட்டு. ஆனால் இன்றைக்கி கோல்டு ரேட் 1 கிராம் பார்த்திங்கன்னா 13,380 ரூபா. ஸோ நான் சேவ் பண்ண வெயிட்டோட இன்னையோட மதிப்பு 13,473 ரூபா வருது. அப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு 249 ரூபா பார்த்திங்கன்னா லாஸ் அமௌண்ட்டு தான். ஏன்னா 1 கிராமோட வேல்யூவே 13,380 ரூபா தான். ஸோ இப்போ எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தான், இந்த இடத்துல எனக்கு லாஸ் தானே வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு டெம்ப்ரவரி லாஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கீம் இன்னும் நமக்கு ஒரு 8-9 மாதம் இருக்குது. ஸோ அதனால் கோல்டு ரேட் இன்னும் இப்படியே க்ராஷ் ஆகுமானும் சொல்ல முடியாது, அண்ட் பவுன்ஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. மேபி இது ஒரு டெம்ப்ரவரியாக தான் இருக்குங்கிறது என்னோடய ஒரு கருத்து. பட் இதில் நான் இப்போ பெனிஃபிட் உங்களுக்கு சொல்கிறேன். 128 மில்லிகிராம் பெனிஃபிட் சேர்த்துருந்தேன் இல்லையா, அது இன்றைய கோல்டு ரேட்டில் 1,712 ரூபா.
நான் இன்வெஸ்ட் பண்ணது ரூ. 13,722. அந்த ரூ. 1,700 மைனஸ் பண்ணால் ரூ. 12,010 வருது. எப்படி இருந்தாலும் ஒரு ₹1000 வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான். அந்த பெனிஃபிட் கிராம்ஸ்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது இப்போதைக்கு நமக்கு வந்து கோல்டு வந்து கிராஷ் ஆகிட்டுருக்கு. அது எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ரீபவுண்ட் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ண வேணாங்கிறது என்னோடய கருத்து. கோல்டுங்கிறது லாங் டேர்மில் நமக்கு எப்போவுமே ப்ராஃபிட்டு தான். ஸோ வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ நம்மளோட கன்சிஸ்ட் முக்கியம், நம்ம சேவ் பண்ணுறது முக்கியம். ஸோ இப்போ கோல்டு ரேட் கம்மியாகுது அப்படிங்கிறதால நம்ம வந்து ஒரு சேவிங் ஸ்கீம்லாம் போடாமல் இருக்க போகிறதில்ல, நம்ம வந்து போட தான் போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். க்ராஷ் ஆகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அகைன் வந்து ரீபவுண்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, ஸ்கீமை தேவையில்லாமல் நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டோன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணட்டுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரீ க்ளோஸ் பண்ணால் பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது. டார்கெட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு 2 கிராம் 3 கிராம் சேர்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க. ப்ரீ க்ளோஸ் பண்ணால் நமக்கு வந்து 1 கிராம் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அது கூட பெனிஃபிட்டும் நமக்கு வந்து கிடைக்காது. மேபி நமக்கு வார் இருக்கிற வரைக்கும் கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் க்ராஷ் ஆகிட்டு போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் கோல்டு வந்து யூ டர்ன் அடிக்கும். என்ன தான் மார்க்கெட்டில் கோல்டு ரேட் கம்மியானாலும் அந்த இடத்துல நம்மளோட ருப்பீஸ் வேல்யூ வந்து வீக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் கோல்டு சேவிங்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். சேவிங் வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ண வேண்டாம். எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 8 மந்த் இருக்குது ஸ்கீமுக்கு. ஸோ நான் வந்து கண்டினியூ பண்ணலான் தான் முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ ஒரு டெம்ப்ரவரியாக நமக்கு லாஸ் வந்திருக்குங்கிறதுக்காக மொத்தமாக ஸ்கீமை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. ஸோ இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நான் ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ தாராளமாக வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஸ்கீமை கண்டினியூ பண்ணுறேன், ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிறவங்க மட்டும் நம்ம ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ணலாம். கோல்டு பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வெயிட் பண்ணணும், அது வந்து எப்போவுமே உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காத உங்களோட கன்சிஸ்டில் கோல்டை வந்து சேவ் பண்ணுங்கள். ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து ஜிஆர்டியில் எப்படி இருக்குன்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஒரு அசம்ஷனில் தான் போட்டிருக்கேன். இது தப்பாக கரெக்டானலாம் எனக்கு தெரியல. 11 மந்த் கோல்ட் சீட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை போட்டிருக்கேன். அவங்க நமக்கு வந்து ஆவரேஜ் கோல்டு ரேட் கொடுக்கல. ஸோ வந்து 11 மந்த் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பேமெண்ட்டில் எப்படின்னா நம்ம டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை அக்குமுலேட் ஆன கிராம்ஸ் போட்டு ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து போடுவாங்க. ஸோ அப்படி தான் போட்டிருக்கேன். நான் டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது ₹13,722. ஸோ வெயிட் ஆட் ஆனது 1 கிராம் ப்ளஸ் வந்து 128 மில்லிகிராம். அது டோட்டலாக அவங்க கால்குலேட் பண்ணாங்கன்னா 1 கிராமும் 135 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து டோட்டலாக வரும். ஸோ அப்போ ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹12,089 வரும். அதே வெறும் வெயிட் வந்து அக்குமுலேட் ஆச்சுலையே அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா பெனிஃபிட் இல்லாமல் ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து ₹13,626 வரும். ஸோ உங்களுக்கு 2 விதமான ஆவரேஜ் கோல்டு ரேட்டையும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டோட்டல் வெயிட்னா ஒரு ஆவரேஜ் கோல்டு ரேட் வரும், இல்லை வந்து வெயிட் அக்குமுலேட்டடானால் இந்த ஒரு ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து போடுவாங்க. என்னோடது எப்படி போடணுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது டிவைடட் பை உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வந்து ஆட் ஆகிருக்கோ அதை போட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கோல்டு ரேட் கிடைக்கும். இன்றைக்கி கோல்டு ரேட் படி வேஸ்டேஜ் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 1 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய கோல்டு ரேட் படி ₹269 வேஸ்டேஜ் வருது. இல்லை எனக்கு வந்து அக்குமுலேட் ஆனது பெனிஃபிட்ஸ் எல்லா வெயிட்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வேஸ்டேஜ் 2% போட்டால் ₹303 வருது. இந்த இடத்துல நான் வந்து எனக்கு ஃபுல்லாமே வெயிட் எடுத்து கால்குலேட் பண்ணால் அந்த ஒரு கால்குலேஷன் எப்படி இருக்கும், நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குங்கிறத தான் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு அசம்ஷனில் தான் போட்டிருக்கேன். இப்படி தான் கால்குலேஷன் வரும் 100% சொல்ல முடியாது. நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 மந்த் இருக்கு இல்லையா மந்த்லி சீட், அதோட கால்குலேஷன் வந்து பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு ஆட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 135 மில்லிகிராம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 கிராம் வந்து வாங்குகிறேன். ஏன்னா அந்த வெயிட்டுக்கு நமக்கு காயின் கிடைக்காது இல்லையா, அதனால் 1 கிராமோடது வாங்குகிறேன். ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து ₹12,089 அந்த டோட்டலோட வெயிட்டுக்கு. வேஸ்டேஜ் வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அந்த வேஸ்டேஜ் எடுத்துருக்கேன் ₹303. ஜிஎஸ்டி 3%ங்கிறத நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கு போடுவாங்க, அப்போது ₹371. ஸோ 12,762
ரூ. 63 வருது 1 கிராம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்கிறது 135 மில்லிகிராம் இருக்குது. அதில் 100 மில்லிகிராம் வந்து வாங்குகிறேன் வச்சுக்கலாம். ரூ. 1208. எம்சி வந்து பர் காயினுக்கு வந்து 150 ருபீஸ் போடுறாங்க இல்லையா? ஸோ ரூ. 1358. ஜிஎஸ்டி வந்து 40 ருபீஸ் வரும். 100 மில்லி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1398 வரும். அகெயின் என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது 35 மில்லிகிராம். இன்றைக்கி ஆவரேஜ் கோல்ட் ரேட்லேயே போட்டோன்னா ரூ. 423 வருது அதோட அமௌண்ட்டு. ஸோ நான் 1 கிராம் வாங்கினதும் 100 மில்லிகிராம் வாங்கினதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 14,161 வருது. 35 மில்லிகிராம் வந்து எனக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டேன். 13,738 ஆகுது. ஸோ சேவ்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13,722. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தாலும் பேலன்ஸ் வந்து என்னோடய 16 ருபீஸ் தான் நான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது என்னோடய வெயிட்டு, நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு, அதை பேஸ் பண்ணி இப்படி இருக்கலான்ட்டு ஒரு அசம்ஷனில் போட்டிருக்கேன். ஆனால் கால்குலேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் ரேட் போடுறாங்களா, இல்லை வெயிட்டுக்கு மட்டும் ஆவரேஜ் கோல்ட் ரேட் போடுறாங்களா, இல்லை வந்து மில்லிகிராம்ஸ் நமக்கு பெனிஃபிட் ஆட் ஆச்சு இல்லையா, அதை மணியாக மைனஸ் பண்ண போகிறாங்களா, நம்ம வெயிட் பண்ணால் தான் தெரியும். பட் வந்து டோட்டலாக வந்து நமக்கு வெயிட் ஆட் பண்ணிட்டாங்கன்னா இப்படி ஒரு கால்குலேஷன் வரலாம். ஸோ அதுக்காக தான் நான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கீமை வந்து அவசரப்பட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப அவசரமாக இருந்ததுன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்கள். பட் வந்து அவசரம் இல்லை, நான் சேவிங்ஸ்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ வந்து வார் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு சொல்லியிருக்காரு. ஸோ எப்போ வேணாலும் மேபி வந்து வார் கூட ஸ்டாப் ஆகலாம். ஸோ வந்து அவசரப்படாதீங்க. கால்குலேஷன் இப்படி இருக்கலான்னு ஒரு அசம்ஷனில் போட்டிருக்கேன். எனக்குமே தெரியாது, இனிமேல் வந்தால் தான் நமக்கு தெரியும். நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க கால்குலேஷன் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் ஸோ ஒரு இமேஜின் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.